ஓம் நம சிவாய. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்புமிவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். அரண்நாமம் 1000 சிவபெருமான் மகாலிங்கமாக இருக்கார், சாருலிங்கமாக இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் முன்னால் திருநாமங்களில் பார்த்தோம். அடுத்த 390வது திருநாமம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஓம் லிங்காத்யக்ஷாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா லிங்காத்யக்ஷன் அப்படின்னா லிங்கம் அப்படின்னாலே குறி அப்படின்னு சொன்னோம். ஏதோ இந்த இடத்துல இது ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு குறிப்பால் உணர்த்துறோம் இல்லையா? குறிப்பால் ஒரு விஷயத்தை எந்த இடத்த உணர்த்தப்படுறதோ அது குறி. அந்த லிங்கம் அப்படின்னாலே குறின்னு தான் அதுக்கு பொருள். சரி, இந்த கோவிலில் இருக்கிற லிங்கம்லாம் எதுக்கு குறி அப்படின்னு, எதுக்கு குறி, எதுக்கு அடையாளம் அப்படின்னு, இன்னும் சொல்லப்போனால் அடையாளம் சரியான வார்த்தை. அந்த அடையாளம் எதுக்கு அடையாளம் அப்படின்னா இறைவன்கிறதுக்கு அடையாளம், பரம்பொருள் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அதனால தான் லிங்கம் லிங்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த அடையாளத்திலே இது என்ன, லிங்க அத்தியக்ஷாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அத்தியக்ஷன்னா சிறந்தவன், தலைவன், உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த கடவுள் இருக்கார், கடவுளுக்கு ஒரு குறியாக இந்த நமக்கு உருவ வழிபாட்டில் இந்த உருவங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு ஒரு அடையாளம், அவ்வளோதான். அந்த பரம்பொருளான எங்கும் நிரம்பி இருக்கிற அந்த சக்தி எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே அதை நமக்கு குறிப்பால் உணர்த்து எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னா எனக்கு புரியல. என்னோடய சிற்றறிவுக்கு, சாதாரண பாமரர்களோட சிற்றறிவுக்கு இது புரியாது. அப்போது அதுக்கு ஏதான ஒரு அடையாளம் காமிக்க வேண்டியிருக்கு, ஒரு குறி காமிக்க வேண்டியிருக்கு. அந்த அடையாளம் குறி காமிச்சா அது ஒரு இடம் வேண்டியிருக்கு, அந்த இடத்துல வச்சு காமிக்க வேண்டியிருக்கு. இப்படிலாம் இருக்கு இல்லையா? அதனால் அந்த லிங்காத்தியக்ஷம் அந்த குறிகள்லேயே உயர்ந்ததாக சிறந்ததாக இருக்குது. இதோட பொருள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு, இதைத்தான் வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் கூறுறது. வேதாந்தத்தில் என்ன பண்ணுறோம், வேதமாக இருக்கட்டும், வேதாந்தமாக இருக்கட்டும், வேதாந்தம்னா வேதத்தோட முடிவான உபனிஷத் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அதை வச்சுன்னு பல சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. இந்த வேதமாக இருக்கட்டும், உபனிஷத்தாக இருக்கட்டும், சாஸ்திரங்களாக இருக்கட்டும், புராணங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன பண்ணுறது, இந்த இடத்துல அந்த இறைவனோட சக்தி இருக்குது அப்படின்னு நமக்கு உணர்த்துறதுக்கு தான், நமக்கு உணர்த்தி வழி காமிக்கிறதுக்கு தான். அதனால் இந்த லிங்காத்தியக்ஷன் அப்படின்னா அதுக்கு சிறப்பு பொருள் என்ன அப்படின்னா, வேதாந்த சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள பிரத்யக்ஷம், அனுமானம் அப்படிங்கிற முதலிய பிரமாணங்களின் தலைவர் அப்படின்னு அர்த்தம். அது என்ன பிரத்யக்ஷம் அனுமானம் அப்படின்னா, இப்போ ஒரு இடம் இருக்குது, அங்கே நமக்கு ஏதோ தள்ளி ஒரு இடத்துலேருந்து புகை வருது, ஒரே புகையாக வருது அப்படின்னா இது பிரத்யக்ஷம், தெரியறது, புகை தெரியறது. இந்த புகை அந்த இடத்துலேருந்து வருதுன்னு பார்த்துட்டு நாம் உடனே ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறோம், ஒரு அனுமானம் அப்படின்னு ஒரு எண்ணிக்கிறோம். என்ன எண்ணுவோம், எங்கேயோ புகையை பார்த்தா ஓ அந்த இடத்துல நெருப்பு இருக்குது போல இருக்குது அப்படின்னு. இப்போ நெருப்பு நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் அந்த நெருப்புலேருந்து புகை தான் தெரிஞ்சுது. இந்த புகையை வச்சு அதுக்கு கீழே நெருப்பு இருக்குது அப்படின்னு நாம் கெஸ் பண்ணுறது அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இதுலேருந்து ஒன்று புரியுறது, ஒரு விஷயத்தை நேர பிரத்யட்சமாக ஸ்தூலமாக தான் பார்த்து அது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதில் உள்ள பிரத்யட்சமாக தெரியக்கூடிய குறிப்புனால தெரிஞ்சுண்டு ஓ அந்த இடத்துல அது இருக்குது அப்படின்னு நாம் அனுமானம் பண்ணிக்கலாம். இப்போ ஏதோ இந்த இடத்துக்கு வரோம், ஒரு இடத்துக்கு உள்ளுக்குள்ளே போகிறோம், வீட்டுக்குள்ளே போகிறதே ஒரு நல்ல ஒரு வாசனை வந்தது அப்படின்னா உடனே உள்ளுக்குள்ளே இல்லை, வாசனை நறுமண ஏதோ சாமான்கள் உள்ளே இருக்குது, நம்ம உள்ளே வரத்தையே சொல்கிறோம், என்ன ஒரே மல்லியரும்பு வாசனையாக இருக்குது, மல்லியரும்பு எங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ மல்லியரும்பு கண்ணுக்கு தெரியல, ஆனால் அது வாசனையை வச்சுன்னே நாம் அனுமானம் பண்ணிவிட்டோம், உள்ளுக்குள்ளே மல்லிகைப்பூ இருக்குது அப்படின்னு. இப்படி தான் இந்த உலகத்தில் உள்ள பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களில் எல்லாத்துலேயும் நம்ம நேர பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஒன்றும், அதுதான் பிரத்யக்ஷம் அப்படின்னு. இன்னொரு விஷயம் அனுமானத்தினாலேயும் தெரிஞ்சுக்கிறது.
நம்ம குறிப்பால் உணர்ந்து இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அதைத்தான் வேதாந்தம் சொல்கிறது. அந்த வேதாந்தத்தில் என்ன முடிவாக சொல்கிறதுன்னு, அதனால் கடவுள் இருக்காரா இல்லையா, இருந்தால் அவர் இருக்காங்கிறதுக்கு தடயம் என்ன, சாட்சி என்ன கேட்குறோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த வேதாந்தம் சொல்கிறது. அப்பா கடவுள் இருக்கார், அதுக்கு தடயம் என்ன, சாட்சி என்ன அப்படின்னு, இதோ இந்த உலகமே தான் சாட்சி, ஏன் நீனே சாட்சி, நானே சாட்சி, இங்கே இருக்கிற பொருட்கள் அத்தனையும் சாட்சி இருக்காருங்கிறதுக்கு. அது எப்படி நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு, இங்கே சாமான்லாம் இருக்கிறதுக்கும் அது கடவுள் தாங்கிறதுக்கு என்ன அப்படின்னு, அதுதான் அங்கே ஆச்சரியமான விஷயம். இதைத்தான் புகையை பார்த்துட்டு நாம் நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணி அந்த தடயத்து மூலியமாக தெரிஞ்சுக்கிறாப்புல உலகத்தில் உள்ள பல விஷயங்களை இந்த உலகத்தை பார்த்தே இதை உருவாக்கின ஒருத்தர் இருக்கார், இருந்தே ஆகணும். இருக்கார் அப்படின்னு சந்தேகத்துக்கே அங்கே இடம் இல்லை, இருந்து தான் ஆகணும். அங்கங்கே போகிறோம், நாம் இனிமேல் ஏதோ ஒரு ஏடிஎம் கவுண்டர் இருக்குது, அதுக்குள்ளே போய் நாம் ஏதோ ஒரு கார்டை போட்டுட்டு நமக்கு வேணுங்கிற பணத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அங்கே யாரும் ஆள் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் எப்படி நான் எங்கேயோ எந்த பேங்க்லேயோ போட்டு வச்சுருக்கிற பணம் எங்கேயோ ஒரு இடத்துல இன்னொரு ஊரில் எனக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, இது நமக்கு பிரத்யட்சமாக தெரிஞ்சுது. இது அனுமானத்தில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எங்கேயோ இதுக்கு யாரோ ப்ரோக்ராம்லாம் பண்ணி இதெல்லாம் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா, அதனாலே இந்த சௌகரியெல்லாம் நமக்கு கிடைக்கிறது தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் அத்தனையும் இருக்கிறது அத்தனையும் பார்த்தே இது அத்தனைக்கும் இயக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி இருந்தே ஆக வேண்டும். இருக்கு, அதுக்கு பேர் தான் கடவுள். அதை இயற்கை அப்படின்னு சொன்னாலும் இயற்கை சக்தி அப்படின்னாலும் அந்த இயற்கையை இயக்கிறதே பின்னால் வரப்போகிறது. இவரோட நாமத்தில் திருநாமத்தில் அதையும் வரப்போகிறது. அப்படி இயங்கணும் அப்படின்னா அது யாரோ ஒருத்தர் இயக்கினா தானே. இப்போ ஃபேன் சுற்றுறது, காற்று வருது அப்படின்னா வெறும் ஃபேனாக இருந்தால் அது சுற்ற முடியாது, அதுக்குள்ளே ஒரு மின்சாரம் பாயறது, அதை இயக்கிறது, அதனால் நமக்கு காற்று வருது. ஆனால் அந்த மின்சாரம் நம்ம கண்ணுக்கு தெரியல. அதை போல் இந்த உலகத்தில் நடக்கிறது இத்தனையும் பார்த்து நாம் அனுமானம் பண்ணிக்கலாம். அதனால தான் லிங்காத்யக்ஷன் அப்படின்னு அனுமானத்தின் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இவரை நேர பார்த்து தான் கண்ணெதிர்க்க பார்த்தா தான் நம்புவேன் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அனுமானத்து மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். விஞ்ஞானத்தில் பல விஷயங்கள் சொல்கிறா, விஞ்ஞான ரகசியங்கள்லாம் பலது வெளியிட்டிருக்கா, எல்லாம் பண்ணுறா. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம், ஏதோ ஒரு நம்பிக்கை. அது கரெக்டாக சரியாக தப்பாக தெரியாது, நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ணுறோமா என்ன. விண்ணுலகத்தில் அத்தை பண்ணினேன் இத்தை பண்ணினேன், சந்திரனுக்கு போனோம் இந்திரனுக்கு போனோம் என்னமோ சொல்லலாம். சொன்னால் இது எத்தனையுமே அவர் சொல்கிறத நம்புகிறோம். ஏன்னா அவர்கள் அறிஞர்கள், அவர் சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு. அதை போல தான் ரிஷிகள் சொல்கிறா, மகான்கள் சொல்கிறா அப்படின்னா அது நிச்சயம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதனால தானே மதத்துக்கு பேரே நம்பிக்கையில் ஏற்பட்டது தானே மதமே. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த கடவுள் இருக்கார், அந்த இயற்கை சக்தியாக அவர் தான் இயக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக பலது நமக்கு தெரியுது. உதாரணத்துக்கே எடுத்துனோம் அப்படின்னா, பருவங்கள் அப்படின்னு 6 விதமான பருவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. காலம் ஒரு வருஷமே என்ன பண்ணியிருக்கு, 6 விதமான பருவங்களில் மாறி மாறி வருது. உதாரணத்துக்கு இலையுதிர் காலம் அப்படிங்கிறோம், சிசிர ருது, இலையுதிர் காலம் அப்படின்னு. அந்த இலையுதிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா தாவரங்களில் இருக்கிற மரமில் இருக்கிற அத்தனை இலைகளும் எல்லாம் உதிர்ந்துடுறது, பழுத்து போய் உதிர்ந்துடுறது. இன்னும் பார்த்தா அப்படியே வெறும் வெத்து மரமாக நிற்கும், மொட்டை அடிச்சுட்டாப்பில் நிற்கும், வெறும் மொட்டை மரமாக அத்தனையும் நிற்கிறது. இது அத்தனையும் எல்லா மரங்களுக்கும் சொல்லி வச்சாப்புல எல்லாம் அந்த காலத்தில் தான், அந்த இலையுதிர் காலத்தில் தான் உதிர்றது. அந்த 2 மாதத்துல தான் எல்லாம் உதிர்றது. அப்போ பார்க்குறதே என்ன இருக்குன்னு, அந்த இலையுதிர் காலத்தில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, ரொம்ப கடுமையான குளிரும் இருக்காது, கடுமையான வெயிலும் இருக்காது. இதுக்கு முன்னால் இருந்தது என்ன, பின்பனிக்காலம் முன்பனிக்காலம் அப்படின்லாம் பனிக்காலமாக இருந்து பனியில் ஒரே குளிராக இருந்து, அதுக்கு முன்னால் மழை காலமாக இருந்து, இப்படிலாம் இருக்கும். ஒரே நடுக்கிற குளிராக இருக்கும். நல்ல நடுக்கிற குளிரில் போய் நல்ல பனிக்காலத்தில் போய் நாம் எங்கேயா வானம் பார்க்க எங்கேயானு உட்காந்துக்க முடியுமா, நள்ளிரவில் எங்கேயானு உட்கார முடியுமா, நடுக்கி எடுத்துரும்.
அதே மாதிரி நல்ல கடுமையான பின்னால் வரப்போகிற வசந்த காலத்தில் கடுமையான வெயில் காலத்தில் போய் எங்கேயானு போய் நம்ம உட்கார முடியுமா? மதியானம் உட்கார்ந்துக்க முடியுமா? உட்கார முடியாது. ஸோ அதனால் வெயில் காலத்தில் போய் பகலில் உட்காரவும் முடியாது, குளிர் காலத்தில் இரவில் போய் எங்கேயும் நாம் காத்தாட உட்கார முடியாது. ஆனால் இந்த இலையுதிர் காலம்ங்கிற இந்த காலத்தில் தான் நம்மளும் வெட்ட வழியில் ராத்திரியும் உட்காரலாம், பகல்லையும் உட்காரலாம். இப்படி ஒரு மாறுபட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு இதுக்கப்புறம் உடனேயே என்ன பண்ணுறது, வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கிற வெயில் ஜாஸ்தியாகிறதா உடனேயே இயற்கையில் என்ன ஆயிடுறதுன்னு இப்படி அத்தனை இலைகளையும் உதுத்துட்டு வெறும் மொட்டை மரமாக இருந்ததெல்லாம் எல்லாம் பச்சை பசேர்னு துளுத்து ஜம்முன்னு பசுங்கொடை பிடிச்சாப்புல ஆயிடுது எல்லா மரமும். ஆச்சரியம். இதெல்லாம் கவனித்தாலே போகிறோம். இதெல்லாம் தான் தடயங்கள். இப்படி இந்த 2 மாதத்தில் இத்தனை இலையும் ஒதுக்கணும்னு யார் இந்த மரங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா, இந்த செடி கொடிகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா, இதுகளுக்கு எப்படி அந்த சக்தி இருக்குது, அது எப்படி பண்ணுறது? சரி, அப்படி உந்தது தான், அதுக்கப்புறம் அதுக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிறப்பல இல்லாத உடனே இயற்கையில் வெப்பம் ஜாஸ்தியாக போகிறது, சூடு ஜாஸ்தியாக போகிறதுன்னு உடனே எல்லாம் புதுசாக துளிர்த்துண்டு நிழல் தராப்பில் பசுங்கொடை பிடிச்சாப்பில் இருப்பானே. இதை யார் சொல்லி கொடுக்குறா? இப்படி தான் மழைக்காலம்னா தானே மழை வருது, பனிக்காலம்னா தானே பனி வருது. இப்படி காலங்களில் பருவங்களில் மாறுபாடுங்கிறது இது யுகமாக காலங்காலமாக தானே நடந்துட்டுருக்கு. இதை யாரும் ஒருத்தரும் சொல்லி கொடுத்து இதை பண்ணாலா இல்லை நம்மளோட ஆர்டர்னால தான் இதை தானே மாற்ற முடியுமா? சக்தினால் இல்லை. இது இயற்கையாக தானே நடக்கிறது இல்லையா? அதைத்தான் வேதாந்தம் சொல்கிறது. இப்படி நடக்கிறதெல்லாம் பாரு, அப்போ உடனே நீ அனுமானம் பண்ணு. இவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக நடக்கிறதே, இவ்வளவு அழகாக பங்குடா பிரமாதமாக எல்லாம் ஒன்றோட ஒன்று இதுக்கு ஒத்துமையாக இருக்குது. வெயில் ஜாஸ்தி ஆகிடுதுன்னா உடனே நிழல் வேணும்னா உடனே செடி கொடிகள்லாம் இலையை பச்சுக்கிறது. இப்படி நமக்கு எது வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல அனுகூலமாக இதெல்லாம் நமக்கு ஒன்றொன்றும் இயற்கையில் நடக்கிறது. அப்படின்னா இதை இவ்வளவு அழகாக நடத்தக்கூடியதுக்கு ஏதோ ஒரு சக்தி நடத்தி வைக்கணும் இல்லையா? அந்த சக்திக்கு பேர் தான் கடவுள். அதனால தான் என்ன பண்ணிட்டு உலகத்தில் இப்படி மனித வாழ்க்கைன்னு அப்படிங்கிறது ஒன்று வருது. இந்த மனித வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், வாழ்க்கை அப்படின்னா பொருள் வேணும், பணம் வேணும், அவ்வளோதான். இதுக்கு நாள் முழுக்கள் சம்பாதிக்கிறது, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு. இது இருந்துருத்துனா நம்ம சந்தோஷமாக இருந்துடலாம் அப்படிங்கிற தீர்மானத்தில் இருக்கோம். சரி, வாஸ்தவம் தான், ஒத்துப்போம். மனித வாழ்க்கைக்கு அவசியம் பொருள் வேணும், பணம் வேணும், எல்லாம் வேணும். சரி, அதுக்காக நம்ம சம்பாதிக்கலாம், பொருள் சேர்க்குறோம். சரி, இன்னைக்கு உண்டானதுக்கு இன்னைக்கு மட்டும் பொருள் சேர்த்துன்னு முடிக்கிறோமா? இல்லை. உடனே நம்ம நாளைக்கு வேணும், அடுத்த நாளைக்கு வேணும், பிற்காலத்துக்கு வேணும் அப்படின்னு பொருள் சேர்க்க ஆரம்பிக்கிறோம். சரி, உடனே வேதாந்தம் சொல்கிறது. இப்போ என்ன பண்ண, அடுத்தது சொல்லு, எனக்கு அடுத்த பதில் என்னன்னு. இந்த பிற்காலத்துக்குன்னு சேர்க்குறேன், இந்த பிற்காலம் எத்தனை நாள், எவ்வளோ நாளைக்கு வேணும் உனக்கு அப்படின்னு. என்ன மிஞ்சி போனால் உன்னை ஆயுள் முழுக்க அப்படின்னா 1000 வருஷம் இருப்பியா, 5000 வருஷம் இருப்பியா தெரியாது. இப்படிலாம் கேள்வி கேட்குறது. சரி, அப்புறம் எனக்கு அப்புறம் என் சந்ததிகளுக்கு வேணும். சரி, இப்படியே சேர்த்துன்னு போய் இதனால் நீ நிறைவடைகிறியா? இல்லை. இப்படி இது என்னன்னு கேள்வி கேட்டுட்டே வரதே வேதாந்தம் என்ன சொல்கிறது? அப்போ தான் என்ன பண்ணுறது, இது இத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய சக்தி என்ன, அதுக்கு பேர் தான் கடவுள். அதை நீ எப்படி அது இயற்கையை இயக்கிறதோ அந்த அன்பை பெறுறதுக்கு நீனும் திருப்பி அன்பை காமிக்கணும். இதனால்தான் பக்தின்னு. அதனால்தான் உலகத்தில் இத்தனை விதமான மதங்கள், எல்லா மதமும் பக்திங்கிற ஒன்றை தான் வலியுறுத்தி சொல்கிறது. கடவுளுங்கிற ஒரு தத்துவத்தை தான் வலியுறுத்தி சொல்கிறது. அதைத்தான் லிங்காத்யக்ஷாய நமஹ அப்படின்னு அந்த வேதாந்தத்தில் உட்பொருளாக இருக்கக்கூடிய அதோட தலைவர் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த வேதாந்த தலைவர் இன்னும் எப்படி இல்லாமல் இருக்காருங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.